அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு சவுத் ஃபேசிங்ல 22.4 36 உள்ள ஒரு 2BHK உள்ள அருமையான வாஸ்து வரைபடத்தை நம்ம இப்போ பார்ப்போம். 22.4 36 வெளியளவும் உள்ளளவும் வாஸ்துபடி இருக்கணும். வாசல் சரியாக வாஸ்துபடி இருக்கிற இடத்துல அமைக்கணும். இது எல்லாமே நான் அமைக்கிற டிராயிங் எல்லாம் சரியாக அதன்படி இருக்கும். ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை, இந்த இரண்டு மூலைகளும் தெற்க பார்த்த வீட்டிற்கு ஃப்ரண்டில் வரும். ஈசான மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர், வாயு மூலை பின்னாடி வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை மூன்றும் ஈசானத்தில் இருக்கணும். செப்டிக் டேங்க் வாயுவிலையும், கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். திஸ் இஸ் ஏ பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போயிட போகிறோம். இது கிரில் டோர், அப்புறம் 6க்கு 10 வெராண்டா, அதுலேயே மாடிப்படி, அதுக்கப்புறம் தலைவாசல் அக்னி சார்ந்ததில், 16க்கு 11 அருமையான ஒரு ஹால் விண்டோ, அதுக்கப்புறம் பெட்ரூம் 16க்கு 10 ஒரு பெட்ரூம். ஸோ இது அப்பா அம்மாவுக்கு பெரிய ரூம் கொடுத்து 2 ஜன்னல்கள் கொண்டது. ட்ரெஸ்ஸிங்கு வித் பீரோவை கன்னி மூலையில் இங்கே வச்சு, டாய்லெட் வாயு மூலையில் வச்சுருக்கோம். பூஜை ரூம் 4:30க்கு 4:30. அப்புறம் ஹாலில் இருந்து 8:30க்கு 11 அருமையான ஒரு பெரிய பெட்ரூம். இந்த கம்பேர் பண்ணும்போது இது சிறுசு. இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பீரோ வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, அப்பா அம்மா இங்கே பயன்படுத்துகிறாங்க, அப்போ நீங்கள் பீரோவையும் கட்டளையும் இங்கே வச்சுக்கிட்டு டாய்லெட் 4:30க்கு 7. ஸோ இது ஒரு அருமையான வாஸ்துப்படி இருக்கிற ஒரு பிளான். ஸோ இந்த 5Gயும் இதுவும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாக்கா நோய் நம்மளை பாதிக்காது. நாம் என்ன பூமியில் விதைக்கிறோமோ அதுதான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். நெல்லை விதைச்சா நெல் அறுவடை, நல்லது விதைச்சா நல்லது கிடைக்கும். இப்போ நாம் இந்த வீட்டில் நாம் சரியாக வாஸ்துப்படி விதைச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் அருமையாக நலமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்வார்கள். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தெற்கு திசை மனை வீடு யோகத்தை கொடுக்கும். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் உயர்வான ஒரு பலனையும் தெற்கு திசை கொடுக்கும். இப்போ இந்த பிளான் நாங்கள் புதுசாக யாரோ ஒரு நண்பர் கேட்குறத நாங்கள் அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிளானை தாங்க நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். 30 இயர் எனக்கு ஃபீல்டு அனுபவம் இந்தி வாஸ்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இருக்குது. நான் 1989 படித்து முடிச்சுட்டு நான் டிராயிங்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அடியன் இருக்கிறது மதுரை. உங்களுக்கு வரைபடம் அமைக்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது 9952166706ங்கிற நம்பருக்கும் 9344100694ங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். பிளான் நீங்கள் அமைச்சிருக்கீங்க, உங்கள் இன்ஜினியர் போட்டு கொடுத்துருக்காரு, அல்லது நீங்களே என்னுடைய டிராயிங்ஸ் நிறைய பார்த்துருக்குறீங்க, போட்டிருக்கிறீங்கன்னா சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் வீடு கட்டுங்க. இப்போ புதுசாக நாங்கள் சரியாக பண்ணணும், நிறைய தடவை நாங்கள் கட்டடம் கட்ட ஆரம்பித்து நிறைய தோற்று போயிட்டோம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய மனையையும் யார் பேரில் இடம் இருக்கோ அந்த ஜாதக குறிப்பையும் அனுப்பி வச்சோம்னா நாம் நிறைவாக சரியாக வரைபடத்தை அமைச்சிட முடியும். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். நாம் வெளியே போயிட்டு வரும்போது, இந்த கொரோனா காலத்தில் வெளியே போயிட்டு வரும்போது அவசியமாக கைகளை நன்றாக கழுவவும், வெளியே போகும்போது மாஸ்க் அணிஞ்சு போங்க, மறந்துடாமல் மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க. சமூக இடைவெளியை கடைபிடிங்க. அரசு சொல்லும் விதிமுறைகளை உறுதியாக நாம் பின்பற்றினோமேயானால் நிச்சயமாக நாம் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து நாம் மீண்டு வரலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் வீடு வாசுபடி இருந்தால் அச்சமில்லாமல் சந்தோஷமாக பிள்ளைகளுடன் இந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கில் அமைதியாகவும் நமக்கு வரவேண்டிய பணம் வந்து கொண்டே இருக்கும்படியாகவும் வாழலாம். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு 7 நடந்துகிட்டு இருக்கு. மகர ராசிக்கு 7 நடக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், இந்த வரைபடங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.